சந்தையான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக நாம் பேசிய ஒரு தலைப்பில் அருள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளில், குர்ஆனினுடைய கருத்துகளில், இஸ்லாமிய வரலாறுகளில் ஒரு மனிதன் ஏழையாக இருந்து செல்வ சீமானாக ஆகுவதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வுகள் என்ன என்பதை பற்றி நான் உங்களுக்கு ஒரு 12 விஷயங்களை, அந்த 12 விஷயங்களை ஒரு மனிதன் செயல்படுத்துவதன் மூலமாக ஒரு ஏழையை செல்வன் சீமானாக ஆக்கக்கூடிய ஒரு வழியை இஸ்லாம் நமக்கு அமைத்து தந்திருக்கிறது என்பதை ஒரு சில விஷயங்களை நாம் சொல்லி கொண்டு வந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இரண்டாவது பகுதியாக அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் நமக்கு வாக்கியா என்ற ஒரு சூறாவை தந்திருக்கிறான். வாக்கியா சூறாவை பற்றி நீங்க பிரபலமாக அனைவர்களுக்கும் தெரிந்த விஷயம். அது ஒரு வறுமை ஒழிக்கும் சூறா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இரவு நேரத்தில் யார் மன் கர சூரத்துல் வாக்கியா ஃபீ லைலத்தின் லம் துஸிபுல் ஃபாக்கா அப்படின்னு சொன்னாங்க. பகல்ல சொல்லல, நைட் நேரத்துல. சில மாத்திரைகளை டாக்டர் சொல்லும்போது காலையில தான் வெறும் வயிற்றுல போடணும்னு சொல்லுவோம். போட்டா தான் அது கேட்கும். சில நேரம் இருக்கு சாப்பாட்டு பிறகுதான் போடணும். அதை போய் நம்ம காரணம் கேட்க முடியாது டாக்டர். நீங்க என்ன நாங்க எப்பவும் போடலாமா, நினைச்ச நேரத்துல போடலாமா, நினைச்ச நேரத்துல போடலாமா அப்படிலாம் கேட்க முடியாது. அந்தந்த நேரத்துல எந்த நேரத்துல அந்த நேரத்துல தான் அது செய்யும். அது மாதிரி வாக்கியா சூறாவை பகலில் ஓதினால் அதுக்கு சிறப்பு இருக்குன்ற சொல்லல, நைட்டுன்னு ஓதுனா அவங்களுக்கு வறுமை வராதுன்னு சொன்னான். சஹாபாக்கள்லயே சிறந்த ஆலிமாக, ஹாஃபிலாக, சட்ட மேதையாக திகழ்ந்தவர்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பயிற்சியில் சொல்வார்கள், நான் 70 சூறாவை ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்தே நான் மனப்பாடம் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பாக்கியமானவர். அவர்களுடைய பிள்ளைங்க எளிமையிலே, அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப ஏழையாக இருந்தாங்க. அவங்களுக்கு பொம்பளை பிள்ளைங்க தான். அவருடைய வரலாறுல எழுதியிருப்பாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்திலே கலீஃபா ஜனாதிபதியா இருந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்தாங்க, கொஞ்சம் பண முடிப்பை கையில எடுத்துக்கிட்டு ஏழை ஆலிமாக திகழக்கூடிய அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போய் அவங்கள்ட்ட டைரக்டா உங்களுக்கு பணம் வேணுமா அப்படின்னு கேட்காம சில கேள்விகளை கேட்டாங்க. உங்களுக்கு என்ன கவலை? அவங்க ஏற்கனவே அவங்க உடம்பு சோம் இல்லாம இருந்தாங்க. உங்களுக்கு என்ன கவலை அப்படின்னு இருக்கு, உங்களுக்கு ஏதாவது கவலை இருக்கான்னு கேட்டாங்க. ஆமா இருக்கு. இவங்க நினைச்சாங்க என் பிள்ளைகளை பத்தி எனக்கு கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தாங்க. என்னுடைய பாவத்தை பத்தி எனக்கு கவலையா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்பவும் அவங்க என்ன செய்யல, பணத்தை பத்தி பேசல. உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அப்பவும் இவங்க அவங்க வாயில இருந்துமே வரட்டும், என் பிள்ளைகள்லாம் கொஞ்சம் வசதியா இருக்கணும், பிள்ளைகள்லாம் கல்யாணம் முடிச்சு விடணும், அதான் ஆசை அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா அவங்க அதை பத்தியே சொல்லல. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எனக்கு கிடைக்கணும், அதான் எனக்கு ஆசை. அப்பவும் அவங்க விட்டு கொடுக்கல. தன்னுடைய பொருளாதார கஷ்டத்தையோ தன் பிள்ளை கஷ்டத்தையோ சொல்லல. டைரக்டா மேட்ருக்கே வந்துட்டாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க வாயில இருந்து வர்ற மாதிரி இல்லைன்ட்டு டைரக்டா யாரை பேச ஆரம்பிச்சுட்டாங்க. கொஞ்சம் பணம் கொண்டு வந்திருக்கேன், கொஞ்சம் பண முடிப்பு கொண்டு வந்திருக்கிறேன், உங்க பிள்ளைகளுடைய காரியத்துக்காக, கல்யாணத்துக்காக நீங்க வச்சுக்கங்க அப்படின்னு கொடுக்கும்போது, ஒரு ஜனாதிபதியே வந்து நம்ம வீட்டுல வந்து காசை கொண்டு கொடுக்கும்போது யாரு வேண்டான்னு சொல்லுவாங்க? என்ன சொன்னாங்க தெரியுமா? கலீஃபா அவர்களே, என் பிள்ளைகளுக்கு வாக்கியா சூறாவை நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் என்ன தெரியுமா? யார் வாக்கியா ஓதுறாங்களோ அவங்களுக்கு வறுமை வராதுன்னு என் பிள்ளைகளுக்கு குர்ஆனுடைய பயிற்சி கொடுத்துருக்கேன். அது வாக்கியாவுடைய பயிற்சி கொடுத்துருக்கேன். அந்த குர்ஆனே அவங்கள வாழ வைக்கும், அந்த குர்ஆனே அவங்கள வளமாக்கும், வலிமையாக்கும், செழிப்பையாக்கும், சீமானாக்கும், கோடீஸ்வரனாக்கும், லட்சவாதி ஆக்கும். உங்க பணம் உதவி, அரசாங்க நிதி உதவி எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. இந்த விஷயத்த கொடுத்த பணத்தை திரும்ப கொண்டு வந்தார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த வரலாற்றை எழுதக்கூடிய வரலாற்று நாயகர் அல்லாமா இப்னுல் அசீர் தன்னுடைய கிதாபில் எழுதுவாரு. கடைசியாட்டு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்கன்னா, பிற்காலத்திலே அவருடைய பிள்ளைகள் ரொம்ப சீமானாகவும் செழிப்பாகவும் இருந்ததை நான் கண்கூடாக பார்த்தேன். யாரை சொல்லுவா? கலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவே சொல்லுவாங்க. சஹாபாக்களுடைய அந்த வலிமையை பாருங்க. ஒரு குர்ஆன் சீமானாக்கும் சொன்னா அந்த சூறாவின் மீது அவர்களுக்கு இருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை, அதை வளமையாக இன்னைக்கு யோகா பயிற்சி ஆயுள் முழுவதும் வாக்கிங் போனாதான் இவனுக்கு ஹார்ட் அட்டாக் வராது, அவனுக்கு சுகர் கண்ட்ரோலா இருக்கும் அப்படிங்கிறதுல நம்பிக்கொண்டு இந்த சமுதாயம்
ஆயுள் முழுவதும் வாக்கியா ஓதுனால் அவனுக்கு வறுமை வராது என்ற நம்பிக்கை வந்திருந்தா அவன் என்னைக்கு அவன் கடன் காட்சி இல்லாம கஷ்டப்படாம வீடு வாசல் எல்லாம் எத்தனையோ சொந்தத்துக்கு அதிபரா இருப்பான். பாருங்க, அல்லாஹ் இந்த குர்ஆனை நமக்கு எதுக்கெல்லாம் வந்திருக்கான் தெரியுமா? நீ பணக்காரனா இருக்கணும்னா அதுக்கு என்னுடைய குர்ஆன்லயே அதுக்கு தீர்வு இருக்குன்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்படிங்கிறத ரசூலுல்லாஹ் மூலமா அல்லாஹ் நமக்கு சொல்லி தர்றான் அந்த விஷயத்தை. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு மனிதனை செல்வ சீமானா ஆக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் ஒண்ணு என்ன தெரியுமா? பரக்கத்தான நேரத்தில் நாம் பயன்படுத்திக் கொள்வது. நீங்க ஒரு காரியம் நடக்கணும்னு சொன்னா, நீங்க ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறது, ஒரு நேரங்கள் அப்படிங்கிறத பாக்குறாங்க. பரக்கத்தான நேரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துஆல ஒரு துஆ என்ன தெரியுமா? அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபீ புகூரிஹா. யா அல்லாஹ், காலை நேரத்தில் என் சமுதாயத்துக்கு நீ பரக்கத்து செய்வாயாக. அப்ப பரக்கத்து ரசூலுல்லாஹ் என்ன கேக்குறாங்க? என் சமுதாயத்துக்கு என்ன செய்வாயாக? நீங்க பாருங்க, உலகத்திலேயே இன்னைக்கு உள்ள கரன்சில சிங்கப்பூருக்கு நான் 2012 போயிருந்தேன். அன்னைக்கு ₹1 அங்க உள்ள ₹1 நம்ம ஊர்ல ₹40 தான் அன்னைக்கு உள்ளது. 2012 நான் சிங்கப்பூருக்கு போயிருக்கும் போது சிங்கப்பூர் டாலரும் புருனை டாலரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ₹1 40. 2012 நான் போயிருக்கும் போது ₹40. இன்னைக்கு எங்க போயிட்டு 70 60 70 ஆயிட்டு. சிங்கப்பூர்ல 7 மணிக்கு ஆபீஸுக்கு போயிடும். சீனா போய் வச்சிருக்கான். காலை நேரத்தில் பரக்கத்து செய்வாயா. காலை நேரத்தை ஒரு சீனம் பயன்படுத்தலாம். சிங்கப்பூர்ல ஆபீஸ் எத்தனை மணிக்கு? நம்ம ஊர் மாதிரி 10 மணிக்கு, பிரிட்டிஷ்கார மாதிரி 10 மணிக்கெல்லாம் கிடையாது. எத்தனை மணிக்கு? 7 மணிக்கெல்லாம் ஆபீஸ் ஓபன் ஆயிரும். இன்னைக்கு சீனா எவ்வளவு பெரிய பணக்காரன். சிங்கப்பூர் உலகத்தில் உள்ள அவ்வளவு பேரும் அங்க போய் முதலீடு பண்றான். மதிப்பு எங்க ஏறிக்கிட்டே இருக்கு பாருங்க. ஒவ்வொரு ஆளுகளுக்கும் சம்பளம் எங்க போயிட்டு இருக்கு பாருங்க. குவைத் ஒரு பக்கம் போற மாதிரி இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அப்ப காலை நேரத்தில் பரக்கத்தை செய்வாயா ரசூலுல்லாஹ் துஆ செய்தார். அந்த சபையில ஒரு சஹாபி உட்கார்ந்து இந்த ஹதீஸை கவனிச்சார். அந்த சஹாபி என்ன செய்தாரு? தன்னுடைய பிசினஸுக்கு உண்டான சரக்குகளை எல்லாம் அன்னையில இருந்து காலையில தான் அனுப்புவார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, காலையில் பரக்கத்தை செய்வாயா, அந்த டயத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அனுப்புனாரு. கடைசியில அந்த சஹாபி பேர் சஹிர். அந்த சஹாபி பேரே எழுதியிருப்பாங்க, சஹிர் அந்த சஹாபி பேர். பிற்காலத்திலே அந்த நேரத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ண காரணத்தினால், பரக்கத்தான நேரத்தில் தன் சரக்குகளை அனுப்பிய காரணத்தினால் அவர் பெரிய தொழில் அதிபராக ஆனார் என்று அந்த ஹதீஸ்ல பயணம் அப்படின்னு ஒரு பாடமே ஹதீஸ்ல வருது. என்ன இருக்கு? பயணம்னு ஒரு பாடமே இருக்குங்க. தன்னுடைய பயணத்தை, வியாபார பயணத்தை எப்போ ரசூலுல்லாஹ் எந்த நேரத்தில் பரக்கத்து செய்வாயாக துஆ செய்தாங்களோ அதை ஃபாலோ பண்ணார். அதை அனுபவிச்சு காட்டினார். பாருங்க, இந்த மாதிரி ஒரு மனிதன் பரக்கத்தாக ஆகணும்னா பரக்கத்தான நேரங்களை பயன்படுத்தி கொள்ளணும். அதுவும் முக்கியம் அப்படிங்கிறத விளங்கி கொள்ளணும். 9ஆம் நூற்றாண்டில் ஒரு பெரிய அறிஞர் வாழ்ந்தாங்க. அவங்க பேர் என்னன்னு சொன்னா 997 அவங்க வாழ்ந்தது. ஹுசைன் இப்னு அப்துல்லாஹ் அல் ஐதுருசி ஈராக்கிலே திரியம் நகரில் வாழ்ந்தவங்க. 9ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியில் மறைந்த ஒரு பெரிய மாமேதை. அவங்களுடைய வரலாறுல எழுதுவாங்க, அவருடைய நண்பர்கள் சில பேர் ரொம்ப பொருளாதார கஷ்டத்தை, சில ஞானிகள்கிட்ட குருவா இருந்த கூட சீடர்கள் தன் கஷ்டத்தை முறையிடுவாங்களா இல்லையா, அந்த மாதிரி அந்த சில சீடர்கள் வந்து கஷ்டத்தை முறையிட்டாங்க. குருவே ரொம்ப கஷ்டப்படுறாங்க, குடும்பம் ரொம்ப பெருசு, ஆனா பொருளாதாரம் ரொம்ப, வருமானங்கள்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு, வருமானத்துல குடும்பத்துக்கு வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய கஷ்டத்தை முறையிட்டான். முறையிடும் பொழுது அவங்க என்ன செய்தாங்கன்னு சொன்னா, வீட்டுக்கு போய் வீட்டுல இருக்கக்கூடிய மளிகை ஜாமான், வீட்டுல இருக்கக்கூடிய பேரத்தம்பளம், அவங்களுக்கு எல்லாம் அரபிகள் பேரத்தம்பளம் தானே அவங்களுக்கு அரிசி மாதிரி, சாப்பாடே பேரத்தம்பளம் தானே அவங்களுக்கு. இப்ப நமக்கு எப்படி அரிசியே அவங்களுக்கு ரைஸ் மாதிரி, அவங்களுக்கு பேரத்தம்பளம் தான் மெயின் சாப்பாடு. அந்த அதுல இருக்கக்கூடிய மளிகை ஐட்டங்கள் ஸ்டோர் ரூம்ல இருக்கும்ல, சமையல் ஸ்டோர் ரூம்ல போய் இருக்கக்கூடிய என்னென்ன சாமான்லாம் இருக்கும், அதுல குர்ஆனுடைய வசனங்களை அதுல போய் ஓதி ஊதுங்கன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அப்ப குர்ஆனுங்கிறது ஒரு செல்வத்தின் மந்திரம், தெரியுதா? குர்ஆனுடைய வார்த்தைகள் எங்க ஓதப்படுதோ அது ஒரு பரக்கத்தான இடமா இருக்கும் அந்த இடம். அதனாலதான் இன்னைக்கு பெரிய பெரிய ஆபீஸ் போடுறவங்க முதல்ல குர்ஆன் ஓத அதுக்கு நினைச்சாங்க. முதல்ல பெரிய பெரிய பிசினஸ் ஓதக்கூடியவன் ஷோரூம்ல முதல்ல குர்ஆனை கொண்டு ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு அதுல அனுபவத்துல அவங்க பல கோட்டையை கெட்ட பேர்த்தா அவங்களுக்கு அந்த நம்பிக்கையே வந்துருக்கு. அந்த ஓதி ஊதி முடித்த பிறகு இருந்த உணவுகளும் ரொம்ப கம்மி. எப்போ அதுல ஓதி ஊதினாங்களோ அதுக்கு பிறகு ஒரு வருஷத்துக்கு அந்த சாப்பாடு அப்படி புழக்கத்துக்கு எப்படி இருந்துச்சான், குறையாம இருந்துச்சான், பரக்கத்தா இருந்துச்சான். பாத்தீங்களா? குர்ஆன்ங்கிறது ஒரு பரக்கத்தானது. அதே மாதிரி பரக்கத்தான நேரங்கிறத நான் சொல்லிட்டு வர்றேன்.
வாக்கியா எப்படி ஒரு வறுமை ஒழிக்கும் வசனமோ அதே மாதிரி குர்ஆனுடைய வசனங்களும் ஒரு பரக்கத்தானதான். அதே முதல் பாயிண்ட். ரெண்டாவது, பரக்கத்தான நேரங்களும் நம்ம முக்கியமானது. அந்த பரக்கத்தான நேரத்துக்கு தான் யமன் நாட்டில ஒரு பெரிய அறிஞர் இருந்தாங்க, முகமது இப்னு அப்துல்லா அல் துஹ்னி. அந்த ஊர்ல, யமன் நாட்டுல துஹ்னான ஊர் இருக்கு, அந்த ஊரை சார்ந்த முகமது இப்னு அப்துல்லா அல் துஹ்னி இருக்காங்களே, அவங்க சொல்லுவாங்க, எனக்கு திடீர்னு எங்களுக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டது, ரொம்ப கஷ்டம். எந்த அளவுக்குன்னா அதுலயே நாங்க செத்து போயிருவோமோன்னு பயந்தோம். அந்த பசியில, இந்த பசியில இறந்து போயிருவோமோன்னு பயந்தோம், அந்த அளவுக்கு பசி. ஒரு வியாபாரிட்ட போய் கொஞ்சம் கடன் கேட்டேன், தரமாட்டேன்ட்டார். அப்புறம் நாங்க என்ன செய்தோம், என்ன செய்யறதுன்னு யோசனை பண்ணி பார்த்தோம். அப்ப உங்களுக்கு யோசனை வந்தது, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸ் கேள்விப்பட்டு ஞாபகம் வந்தது. ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, சூரியன் உதிக்கிற நேரத்துக்கும் சுபுஹ் உதிக்கிற நேரத்துக்கும் இடையில், சூரியன் உதிக்கிற நேரத்திற்கும் சுபுஹ் உதிக்கிற, சுபு எத்தனை மணிக்கு உதிக்கிற, இன்னைக்கு 4:40 பாங்க சொல்றாங்க, அதான் உதிக்கிற நேரம். சுபுஹ் சூரியன் எப்போ உதிக்குது, 6 மணிக்கு உதிக்கிறோம். ஆக இந்த 4:40க்கும் 6 மணிக்கும் இடையில் ஒரு நேரம் உண்டு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு நேரம் உண்டு. அந்த நேரம் எவ்வளவு பெரிய ஒரு பொன்னான நேரம் என்றால், அந்த நேரத்தில் ஒரு நேரம் இருக்கிறது. அந்த 4:40க்குள்ள சுபு உதிக்கிற நேரத்துக்கும் சூரிய உதிக்கிற 6 மணிக்கு இடையில ஒரு நேரம் உண்டு. சாஅத்து மின் சாஅத்தில் ஜன்னா, அந்த நேரம் சொர்க்கத்து நேரத்துக்கு ஒப்பான நேரமா. ஒரு டைமிங் இருக்கு, அந்த டயத்துக்கு அந்த நேரம் எப்படிப்பட்ட ஒப்பான நேரம், சொர்க்கத்துக்கு நேரத்துக்கு ஒப்பான நேரம். தஷ்பஹு மின் சாஅத்தில் ஜன்னா, சொர்க்கத்தின் நேரத்துக்கு ஒப்பான ஒரு நேரம் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல சொன்னாங்க, அந்த நேரத்துல துஆ கேட்டு விட்டால் லா யுரத்து ஃபீஹ துஆ, அந்த நேரத்தில் கேட்கிற துஆ என்ன செய்யாது, மறுக்கப்படாது. நல்ல விளைஞங்க, என் வாழ்நாள்லயே நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன். ஒரு சமயம் வீடு கட்டி ரொம்ப கடன்ல இருந்தேன். அதுக்கு பிறகு இந்த கடனுடைய துஆக்களை நான் ஓதுனதெல்லாம் சுபு தொழுட்டு சூரியன் உதிக்கிற வரைக்கும் ஓதிக்கிட்டே இருந்தேன். அந்த வருஷம் அல்ல எனக்கு ஹாங்காங் போகக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்தான், சீன நாடு, ஒரு பயானுக்கு. அதன் மூலமாக எத்தனை லட்சங்கிறத நான் உங்கள்கிட்ட சொன்னா நீங்களே கண் போட்டுறீங்க, அதை சொல்ல விருப்பப்படல. அவ்வளவு பெரிய பரக்கத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்தான். அதுக்கு போயிட்டு வந்து என் கடனையை அடைச்சி ஹஜ்ஜிக்கெல்லாம் எங்க உம்மா கூட போயிட்டு கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். அவ்வளவு பெரிய பரக்கத்து அந்த துஆவை நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம். எந்த நேரத்துல இருந்து, சுபு உதித்த நேரத்துல இருந்து சூரிய உதிக்கிற வரைக்கும் கால் வலிக்கிற அளவுக்கு உட்கார்ந்து நம்ம துஆ ஓதிட்டே இருந்தோம். அந்த துஆக்கு அந்த நேரம் ஒரு பரக்கத்தான நேரங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சில விஷயங்களை நம்ம அனுபவிச்சதையும் சொல்லணும், அதுக்காக சொல்ல வர்றது. சொந்த கதை சுயகதை சொல்றது நோக்கம் இல்லைங்க. அந்த நேரம் எவ்வளவு பரக்கத்தாங்கிறத அனுபவித்து சில வைத்தியர்கள் சில மருந்துகளை அனுபவித்து சில பேர்கள் போட்டால காட்டுறானா இல்லையா, அந்த மருந்து சாப்பிட்டு எவ்வளவு பவர் இருக்கு பலன் இருக்குன்னு சொல்றானா இல்லையாங்க, அதுக்காக சொல்ல வர. கண்ணியத்துக்குரியவர்களே, எதுக்கு சொல்றேன்னா, அவங்க சொல்லுவாங்க, அது துஆ ஓதன 7 நாள் ஓதிட்டு இருந்தேன். 7ஆவது நாள் ஒரு சுவருக்கு பின்னால குளிக்க போனேன். அந்த ஒரு சுவர்ல ஒரு பள்ளம், அந்த பள்ளத்தில் தங்க காசுகள் அப்படி நிரம்பி இருப்பதை என் கண்ணால பார்த்தேன். அதுக்கு சான்ஸே இல்லை. 7ஆவது நாள் நான் போறேன், ஒரு சுவர் பக்கத்துல அந்த ஒரு பள்ளம் தெரியுது, ஒரு மாடா குழி மாதிரி தெரியுது. அந்த மாடா குழியில அப்படியே தங்க காசா கொட்டி கிடக்கு. உடனே என்ன செய்யறேன், துணியை தூக்கிட்டு ஓடலையா, துணியை மூடிக்கிட்டேன். ஆண்டவனே, இந்த காசெல்லாம் நான் கேட்கல, இவ்வளவு காசு எல்லாம் நான் உன்கிட்ட கேட்கல, என் பசியை போக்கணும், வறுமை ஒழியன், இந்த அளவுக்கு எனக்கு தேவைக்கு போகுது. அதான் உண்மையான மூமின். பேராசை இருக்காது. சாபாக்கள்கிட்ட இணைநேசர்கள்ட்டே பேராசை கிடையாது. இவ்வளவு பெரிய காசை தங்க இந்த புதையல் எல்லாம் நான் கேட்கல, என்னுடைய சத்துல் பாக்கா, வறுமையை ஒழிக்கிற அளவுக்கு என்ன தேவையோ அது எனக்கு தந்தா போதும். ஆண்டவனே, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, கண்ணை மூடிக்கிட்டேன். கொஞ்ச நேரத்துல அது மாயமாகி விட்டது. அதுக்கு பிறகு யார்கிட்ட கடன் கேட்டேனோ அவரே என்னை தேடி வந்து, நான் கனவுல ரசூலுல்லாவை பார்த்தேன், ஒரு 1000 வெள்ளி உங்களுக்கு கொடுங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லி முதல்ல தரமாற்ற சொன்ன அந்த வியாபாரியே எனக்கு அந்த 1000 வெள்ளியை தந்துட்டு போனாருன்னு செய்திய அந்த 7ஆவது நாள் அந்த துஆவை அந்த நேரத்தில் பரக்கத்தான், அந்த சுபு உதிக்கிற சூரியன் உதிக்கிற நேரத்துக்கு முந்தி நான் ஓதிக்கொண்ட பரக்கத்தினால் 7ஆவது நாள்ல எனக்கு அந்த அதிர்ஷ்டம் அடித்தது. சில பேர் லாட்ரி அடிக்கணும் எதிர்பார்க்கிறான், லாட்ரி அடிச்சு லாட்ரி பணத்துல வந்தவன் உலகத்துல நல்லா இருக்கான், கடைசியில் அந்த லாட்ரியிலேயே போயிருவான். அதுல எடுத்த பணத்தை அதிலே விட்டுருவாங்க. ஆக பரக்கத்தான நேரமும் ஒரு மனிதனை பரக்கத்தை ஆக்கும் என்பதற்காக இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் கவனத்துல கொண்டு வரேன். அருமையானவர்களே, அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்காங்களே, சஹாபாக்கள், அன்சாரி சஹாபாக்கள்லயே ஒரு காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க சகோதரி, அவருடைய சகோதரி விதவையா இருந்தாங்க. விதவையா இருந்த தன்னுடைய அக்காவே வீட்டுல வச்சிருந்தாங்க. ஒரு விதையை வீட்டுல வைக்கிறது எவ்வளவு கஷ்டம் இன்னைக்கு. சொன்னாங்க தன்னுடைய சகோதரரே, பசி தாங்க முடியல, நீங்க ரசூலுல்லாஹ்ட்ட போய் ஏதாவது வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க. அபூ சயீத் அல் குத்ரி சொல்லுவாங்க, நான் போனேன்.
போகும்பொழுது ரசூல்லா பயான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க இருந்து ஒரு சோறு தான் அதுக்கு பக்கத்துல இருக்கு. நான் போய் நெருங்கிட்டேன், பள்ளியாசல் பக்கத்துல நெருங்கிட்டேன். ரசூல்லா பயான்ல என்ன ஹதீஸ் சொல்றாங்க, யார் தன் கஷ்டத்தை அடுத்தவங்களிடத்திலே முறையிடாமல் அல்லாஹ்ட்ட முறையிடுறாங்களோ, யாரு தன்னுடைய தேவைகளை அடுத்தவங்கள்ட்ட சொல்லாம அல்லாஹ்ட்ட மட்டுமே வைத்துக் கொண்டு தன் தேவைகளை தன்னுடைய யார்த்தையும் கையேந்தலையோ தன்னுடைய கோலத்தை ஒரு பணக்கார கோலமாக ஆக்கி கொண்டார்களோ, கஷ்டமா இருந்தாலும் கஷ்டத்தை காட்டிக்கிறாம தான் தேவையற்றவன் என்பதை அவர் ஆக்டிங்கா பண்ணி கொண்டாங்களோ அவங்கள அல்லாஹ் வசதி ஆக்கிடுவான். பயான் கேட்டவன ரசூல்லாட்ட போய் உதவி கேட்க முடியுமா? ரசூல்லா யார்ட்டையும் கேட்காம தன்னுடைய தேவையை அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டவங்களோ அல்லாஹ் வசதி ஆக்கிடுவான்னு சொல்றாங்க. ஆக பசின்னு கேட்க வந்தோம், அது கேட்க முடியாத பொழுது அமைதியா இருந்துக்கிட்டாங்க. பசி ஒரு பக்கம், இதுல வேற தன்னுடைய அக்கா வந்து வீட்டை விட்டு முற்றத்துக்கே வந்துட்டாங்க. தம்பி ஏதாவது கையில கொண்டு வருவாரு, ரசூல்லாவுடைய சபையில யாரு எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, ஏதாவது வாங்கிட்டு வருவாங்கன்னு பசி தாங்க முடியாம வீட்டை விட்டு வெளியே வந்து முற்றத்துல வந்து நிக்கிறாங்க. தம்பி விருங்கையோடு வந்துகிட்டு இருக்காரு. ரசூல்லாவுடைய சபையில போனவங்க யாரும் விருங்கை வரமாட்டாங்க. என்ன தம்பி ஒண்ணுமே வாங்க இல்லையா? நான் சொன்னாங்க, ஏமா சகோதரி, நான் போன நேரத்துல ரசூல்லா இப்படி ஒரு ஹதீஸை பேசிட்டு இருக்கிறாங்க, யார்ட்டையும் எந்த தேவையும் கேட்கலன்னா தான் எல்லாம் பணக்காரன் ஆக்குவாங்க, இதுக்கு பிறகு நீ எதையும் கேட்கலையே கேக்குறாங்க. இதுக்கு பிறகு நீ எதுவும் கேட்டீங்களா? ரசூல்கிட்ட கேட்கல, நீ கேட்காதது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் யூதர்களுடைய கோட்டை பகுதியில வந்து பசியில படுத்து கிடந்தேன், தாங்க முடியல. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் அந்த இடத்த விட்டு எழுந்து பாக்குறேன், அங்க சில புதையல்கள் சில வெள்ளி காசுகள் அங்க கடந்ததை பார்த்தேன். அதை வச்சு அந்த பசியை போக்கிக்கிட்டேன். ஒரு சில நாட்கள் ஆனது, பெருமானாட்ட இருந்து எனக்கு உதவிகள் வந்து கொண்டே இருந்தது. மானசீகமான முறையில மாறி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தாங்க, எங்களுக்கு மானசீகமான ஒரு உதவி செய்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாளில் நான் பணக்கார குடும்பமாக எங்கள் குடும்பம் ஆனது. மதீனா அன்சாரிகள்லயே எங்க குடும்பம் தான் பணக்கார குடும்பமானது. எப்படி பாருங்க, யார்ட்டையும் கேட்காம அல்லாஹ்ட்ட மட்டுமே முறையிடணும் என்ற ஒரு மனோநிலையில் வாழ்ந்த காரணத்தினால் அல்லாஹ் எங்களை பணக்கார குடும்பமா ஆக்குனாங்கன்னு சொல்ற செய்தி எங்க இருக்கு? ஹதீஸ் ஷரீஃப்ல இருக்கு. அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடிய துவா இருக்கிறது, அந்த துவாவின் மூலமாக பணக்காரனானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்துல் வாஹித் இப்னு ஸைத் பஸ்ரா நகரில், ஈராக்கிலே பஸ்ரா நகரில் வாழ்ந்த அப்துல்லா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்களே, அவங்களுடைய சபையில குறைஷி குடும்பம், ரசூலுல்லாஹ்வுடைய அரபு நாட்டுல குறைஷி குடும்பம், மக்காவில் உள்ள குறைஷி குடும்பத்தை சார்ந்தவங்க ஒரு கூட்டம் எப்பவுமே இருந்துகிட்டே இருப்பாங்க. அந்த கூட்டத்தை சார்ந்த ஒரு ஆள் வந்து என்ன செய்தாரு, ஒரு நாள் எங்களுக்கு ரொம்ப வறுமையா இருக்குது, ரொம்ப தேவையா இருக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு ஒரு கூட்டம் அவங்கள்ட்ட வந்து, குறைஷி குடும்பத்தை சார்ந்த ஒரு கூட்டம் அவங்கள்ட்ட வறுமையை முறையிட்டாங்க. உடனே என்ன செய்தாங்க, வானத்தை நோக்கி அவங்க பார்த்தாங்க. பார்த்துட்டு, இறைவா உன்னிடத்துல இன்னி அசலுக்கு பிஸ்மிக்கில் முர்த்தஃபியே, உயர்வான உன் திருநாமத்தை கொண்டு உன்னிடத்தை பொருட்டால் கேட்கிறேன். எப்படிப்பட்ட திருநாமம், எப்படிப்பட்ட உயர்வான திருநாமம் என்றால், அந்த திருநாமத்தை கொண்டுதான் உன்னுடைய நல்லடியார்களின் நாடிய பேர்களை நீ கண்ணியப்படுத்துவாயே, உன்னுடைய நேசர்கள் அந்த திருநாமங்களை நீ மனசிலே உதிக்க செய்வாயே, அப்படிப்பட்ட திருநாமங்கள் பொருட்டால் உன்னிடத்திலே கேட்கிறேன். நீ என்ன செய்ய வேண்டும், எங்களுக்கு உன்னிடத்தில இருந்து எண்ணம் தரணும், நீ தரணும், உம்புறத்திலிருந்து எங்களுக்கு எண்ணம் தரணும். இந்த எண்ணம் எப்படிப்பட்ட எண்ணம் என்றால், இந்த எண்ணத்தின் மூலமாக நாங்கள் எங்க உள்ளத்திலிருந்து ஷைத்தானுடைய தொடர்பும், என்னுடைய நண்பர்களுடைய உள்ளத்திலிருந்து ஷைத்தானுடைய தொடர்பும் கட்டாயிரணும். அப்படிப்பட்ட அளவுக்கு உம்புறத்திலிருந்து எனக்கு ஒரு எண்ணம் தரணும் அப்படின்னு ஒரு துவா கேட்டாங்க. கடைசியில முடிக்கும் பொழுது, அந்தல் ஹன்னானுல் மன்னானுல் கதீமுல் இஹ்சான், நீ தான் பேருபகாரி, நீ தான் உபகாரத்துக்கெல்லாம் பேருபகாரி என்று அல்லாஹும்ம அஸ்ஸா அஸ்ஸா, இந்த நிமிஷமே எனக்கு வேணும், இந்த டைமையுமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி துவா கேட்டாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த முகடுல, வீட்டுல உள்ள முகடுல ஒரு அதிர்வு சத்தம் கேட்டது. கொஞ்சம் கழிச்சு பார்த்தா அதுல இருந்து கொஞ்சம் தங்கம் கீழே விழுந்து. இவங்க அதை எடுத்து பார்க்கவே இல்லை, அதை திரும்பியும் பார்க்கல, அது எடுக்கவும் இல்லை. ஏன்னா வெள்ளியாக விழுந்தது, தங்க காசு இருந்தது, வெள்ளி காசு இருந்தது. சொன்னாங்களாம், இஸ்தகனும் பில்லா, அல்லாஹ்வுடைய இந்த காசை நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இவங்க அந்த காசை ஏற்று கூட பார்க்கல. ஆக இப்படி துவாவின் மூலமாக செல்வ சீமான ஆனவர்களும் உலகத்தில் இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம சொன்ன விஷயங்கள்ல அன்று அல்லாஹ் இடத்துல சொல்லுவான், வட்டி நம் சொத்தை அழிக்கும், எம் ஹக்குல்லா ஹுரிபா உயிர்பி சதகாத், தர்மம் சொத்தை வளர்க்கும், வட்டி பணத்தை அழிக்கும்ங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. என்ன சொல்றான், வட்டி பணத்தை அழிக்கும், தர்மம் சொத்தை வளர்க்குங்கிறான் அல்லாஹ். நீ என்னதான் நீங்க வந்து பைனான்ஸ் மேல காத்துட்டா விளங்கவே முடியாது. ஆனா தர்மம் கொடுக்கக்கூடிய எவனா கரெக்டா ஜகாத்து கொடுக்குறானோ, ஒரு காலம் அவனுக்கு தொழில் எழுச்சாது, 10 கடை 100 கடையா மாறும், 100 கடை 1000 கடையா ஆகும்.
இந்தியா பிசினஸ் உலக பிசினஸ் மேனா மாறிடுவாங்க. ஜக்காத்தை கரெக்டாக கொடுத்தவர்கள். நீங்க பாருங்க, சஹாபாக்கள்லயே உஸ்மான் ரலியல்லாஹு மாதிரி யாரு ஜக்காத் யாரும் கொடுத்திருக்க முடியாது. உஸ்மான் ரலியல்லாஹுக்கு பணக்கார உஸ்மானே கனி, பணக்கார உஸ்மானே அவங்களுக்கு பேரு. ரசூலுல்லாஹ் தபூக் யுத்தத்துக்கு வந்து கேட்கும்போது உஸ்மான் நிதி கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் 300 ஒட்டகம் வச்சுக்கோங்க சாமானோடு, ஒரு 1000 வெள்ளி தர்றேன், நூஞ்சு தாங்களேன் கேட்கும்போது அப்படியே அமௌண்ட்டை கூட்டிக்கிட்டே கடைசியில 900 ஒட்டகம் சரக்கோடு தரேன்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க, அந்த காசை எல்லாம் மடியில அள்ளி போட்டுட்டு உஸ்மானுக்கு எனக்கு கவலையே இல்லை, அவருடைய நன்மையினுடைய வெயிட் ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவார்டு கொடுத்தாங்க அந்த நன்மைக்கு. அந்த உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹுவுக்கு கொடுத்து வசதியான அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க கடைசி காலத்துல குத்தப்பட்டு தீவிரவாதிகளால் குத்தப்பட்டு கொல்லப்பட்டாங்க. அவங்களுடைய கஜானாவை கொள்ளடிக்கப்பட்டது. அந்த கஜானா எவ்வளவு ரெடி கேஷ் எவ்வளவு இருந்தது தெரியுமா? ஒபாத் அகமது எவ்வளவு இருந்தது தெரியுமா? உஸ்மான் ரலியல்லாஹுடைய பெட்டியில பணப்பெட்டி எவ்வளவு இருந்தது தெரியுமா? 3 கோடி ரூபாய் கொல்லப்படும் போது 3 கோடி 5 லட்சம் வெள்ளி காசு இருந்தது. அதே மாதிரி 1.5 லட்சம் தங்க காசு இருந்தது, 1000 ஒட்டகம் இருந்தது, போக தர்மம் கொடுக்கறதுக்குன்னே ஒரு 3 சொத்து வாங்கி போட்டு இருந்தாங்க. எங்க குபா மஸ்ஜித் பள்ளியாசல் கிட்ட, அதே மாதிரி சிரியாவுக்கு போற வழியில ஹைபர் போர், யூதர்கள் வாழ்ந்த ஹைபர் போர் போன்ற 3 இடங்கள்ல தர்மம் கொடுக்கறதுக்குன்னே வாங்கி போட்டிருந்தாங்க. அதுவே 2 லட்சம் தங்க காசு மதிப்பு உள்ளது. ஆக தர்மம் கொடுத்தவங்களுடைய கஜானாவெல்லாம் எம்டியா இல்ல. இன்னைக்கு எத்தனையோ பேர்கள் பாருங்க ஆண்டியா போயிட்டான், எத்தனையோ பணம் எடுத்தவெல்லாம். ஆனா ஜக்காத்து கொடுத்த எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல சொன்னாங்க, யார் சொந்த பந்தங்களுக்கு உதவியா இருக்கிறாங்களோ அல்லாஹ் அவங்களுக்கு பெரிய வசதியா நீண்ட ஆயில கொடுப்பாங்க. தல்ஹா ரலியல்லாஹுக்கு அப்படி ஒரு பாக்கியம். சொந்தக்காரங்களுக்கு அவங்க கவனிச்ச மாதிரி யாருமே கவனிக்கலாம். அவங்க குடும்பத்துல யாராவது சொந்தக்காரங்க தான் அவங்களுக்கு என்ன செய்வாங்களா, கல்யாணம் முடிச்சு விடுவாங்களாம். பிறகு இருந்து அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு விடுவாங்களாம். வேலைக்காரங்க காசு கொடுத்து வாங்கி, ஆனா அவங்க வேலைக்கு ஆள் வைக்க முடியுமா? அவங்க வேலைக்கு ஆள் வைப்பாங்களாம். அவங்க கடன் அந்த கடன் அடைப்பாங்களாம். ஒரு சொந்தக்காரர் ஒரு ஆள் வந்தார், அவங்க குடும்பத்தை சார்ந்த தைம் குடும்பம், அவங்க குடும்பம் தைம் குடும்பத்தை சார்ந்த ஒரு சுபைஹத்து தைமின் ஒரு ஆள் சொன்னார், என் பேரு 30,000 ரூபாய் கடன் இருக்கு, 3 ரூபா கூட கொடுக்க மாட்டான் நம்ம ஆளு, 30,000 கடன் தான் பொருட்படுத்திட்டாங்க. அதனால அல்லாஹ் அவங்களுக்கு எவ்வளவு பாக்கியத்தை கொடுத்தான் தெரியுமா? கேட்காமலேயே அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய தர்மத்தை தல்ஹாவை தவிர நம்ம யாரையும் பார்த்ததில்லை என்று அவருடைய காலத்தில் வாழ்ந்தவங்க சொல்லுவாங்க. ஒரே நேரத்துல உஸ்மான் ரலியல்லாஹு ஒரு நிலத்தை வித்து 7 லட்சம் ரூபாய் கொண்டு வந்தாங்க. அந்த 7 லட்சம் ரூபாய கொண்டு வந்து சொன்னாங்க, இந்த காசு இருக்கும்போது எனக்கு தூக்க வருமானு தெரியலையே, அத்தனை காசையும் விளம்பிடுங்க அப்படின்னு சொல்லி சஹர் நேரம் வரைக்கும் கதவை தட்டி தட்டி அவ்வளவு பேருக்கு நேச்ச விளம்பர மாதிரி விளம்பினாங்க. தபூரு குழம்பு எத்தனை லட்சம்? 7 லட்சம் ரூபாய் தங்க காசு. ஒரு நாள் சோகமா இருக்கும்போது ஒரு பொம்பளை வந்தாங்க, சோதான ஒரு பொம்பளை, என்னங்க கவலையா இருக்கு, கொஞ்சம் பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல, என்கிட்ட 4 லட்சம் ரூபாய் காசு இருக்கு, அதனால அந்த கவலையில இருக்கிறேன். அப்படியா, விளம்பிருங்க. அப்படியா, என் குடும்பத்துக்கே விளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலிக்கு மட்டும் போட்டு பங்கு போட்டு கொடுத்தாங்களாம். மொத்தம் 4 லட்சம் ரூபாய் இருந்தது. இப்படியே அள்ளி 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 இன்னைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தல்ஹா ரலியல்லாஹு வஃபாத் ஆகக்கூடிய நேரத்தில் அவங்கள பத்தி எழுதுறாங்க. அவங்க வஃபாத் ஆகக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு இருந்த அந்த செல்வத்தினுடைய செழிப்பை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, கிட்டத்தட்ட அவங்களுடைய சொத்து வந்து 2 கோடியே 2 லட்சம் வெள்ளி இருந்தது, 2 லட்சம் தங்க காசு இருந்தது, அது போக நிலைமை 3 கோடி ரூபாய்க்கு நிலைமை இருந்தது என்று எழுதி காட்டுவாங்க. வருஷத்துக்கு 4 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரைக்கும் வெளிநாட்டில இருந்து வாடகை வசூல் வந்துகிட்டே இருந்தது. அல்ல அவ்வளவு பெரிய பறக்கத்தை கொடுத்தான். கொடுத்தவர்கள் எல்லாம் பெரிய பாக்கியம். தர்மம் கொடுத்தவங்க எல்லாம் பெரிய மில்லியன் பில்லியன் அளவுக்கு ஆயிரக்கணக்கான கோடிக்கு அதிபராக ஆகிடுவாங்க. எவன் கொடுக்கலையோ அவன் அடுத்த தலைமுறைக்கு அவன் பணக்கான ஏழையாவே மாறிடுவான். அதுதான் உலக நடைமுறை. ஆக ஒரு மனிதனை பணக்காரன் ஆக்குறதுக்கு வாக்கியா சூரா குர்ஆனுடைய தொடர்பு, அதே மாதிரி சொந்த பந்தத்துக்கு உதவி செய்வது, துவா செய்வது, பரக்கத்தான் நேரத்தை பயன்படுத்திக் கொள்வது போன்ற நல்ல விஷயங்கள் நம் வாழ்க்கையில வளபத்தை பெறுவதற்கு நமக்கு இஸ்லாம் தந்திருக்கக்கூடிய அற்புதமான மெசேஜ். அல்லாஹ் அந்த மெசேஜ்களை நம் வாழ்நாளில் கொண்டு வந்து ஹலாலான சம்பாத்தியத்தை பரக்கத்தாக நம் வாழ்ந்து பரக்கத்தாக தானம் தர்மம் செய்யக்கூடிய ஒரு விசால மனம் படைத்தவர்களா அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியர்கள் புரிவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.